திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர். தப்பிய பயங்கரவாதி மசூத் அசாருக்கு ரூபாய் 14 கோடி வழங்கும் பாகிஸ்தான் அரசு. ஷாக் தகவல். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் புகுந்து அடித்தது. நம் நாட்டின் ஏவுகணைகள் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள், 3 விமானப்படை தளங்களை அழித்தது. இந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-தொய்பா முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் தப்பினார். ஆனால் அவரது அக்காள், மருமகன், உட்பட அவரது குடும்பத்தை சேர்ந்த 10 பேர், நெருக்கமான உறவினர்கள் 4 பேர், இன்று மொத்தம் 14 பேர் இறந்த நிலையில் தான் பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதி மசூத் அசாருக்கு ரூபாய் 14 கோடி வழங்க உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் என்பது முடிவுக்கு வந்துள்ளது. எல்லையில் அமைதி திரும்பியுள்ளது. இருப்பினும் நம் நாடு உஷாராக இருந்து வருகிறது. பாகிஸ்தான் எப்பொழுது வேண்டுமானாலும் பயங்கரவாதிகள் இராணுவத்தை வைத்து தாக்கலாம் என்பதால் எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் தற்பொழுது பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது நம் நாட்டில் பல்வேறு சதி வேலைகளை செய்து வந்த பாகிஸ்தான் பயங்கரவாதியும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவருமான மசூத் அசாருக்கு பாகிஸ்தான் அரசு 14 கோடியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றி விவரம். கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரில் பல்காமில் 26 பப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. தி லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் துணை அமைப்பாகும். இந்த தாக்குதலுக்கு நம் நாடு பதிலடி கொடுத்தது. முறையாக திட்டமிட்டு காத்திருந்து கடந்த 7ஆம் தேதி இந்த பதிலடி கொடுக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஏவுகணையை பாகிஸ்தானுக்குள் ஏவி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மொத்தம் 9 பயங்கரவாதிகள் முகாம்கள் அழிக்கப்பட்டன. அதில் மிகவும் முக்கியமான இடம் என்பது பாகிஸ்தானின் பஹால்வால்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகும். அதாவது பஹால்வால்பூரில் உள்ள ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா என்ற இடத்தில் நம் நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அந்த இடம் என்பது ஜம்மு காஷ்மீரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதோடு ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமாகவும் செயல்பட்டது. இங்கு ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் மற்றும் அவரது குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இங்கு பயங்கரவாத பயிற்சி பலருக்கும் கொடுக்கப்பட்டது. இதனால் நம் நாடு இந்த இடத்தை குறிவைத்து அடித்தது. இதில் இந்த தாக்குதலில் மசூத் அசார் தப்பினார். அதே வேளையில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் வரை பலியாயினர். மசூத் அசாரின் அக்காள், அவரது கணவர், மசூத் அசாரின் மருமகள், அவரது மருமகள், 5 குழந்தைகள் என்று 10 பேர் பலியாயினர். இவர்கள் தவிர மசூத் அசாரின் நெருங்கிய கூட்டாளியும் உறவினருமான 3 பேரும், அதில் ஒருவரின் தாயாரும் அடங்குவர். அதன் மூலம் மசூத் அசார் தனக்கு நெருக்கமான மொத்தம் 14 பேரை இழந்தார். இதற்கிடையே நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி நிவாரணம் அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்துள்ளார். அதன்படி பார்த்தால் மசூத் அசார் மொத்தம் 14 பேர் இழந்துள்ளார். இதில் இறந்தவர்களுக்கு பிற வாரிசுகள் இல்லை என்று கூறப்படும் நிலையில் அவர்களுக்கான நிவாரணமாக 14 கோடி மசூத் அசாருக்கு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் இந்தியாவின் தாக்குதலுக்கு மோசமான பொதுமக்களின் வீடு, மசூதிகளை மீண்டும் கட்டி கொடுப்பதாகவும் பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.